ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆம்ஸ்டர் காம்பெட்டில் பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் டோக்கன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம எல்லாருக்குமே வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்பில் வந்து டோக்கன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்துருப்பீங்க. டோக்கன்ஸ் நம்மளுக்கு டோட்டல் டோக்கன்ஸ் எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் அன்லாக்கு, அதுக்கப்புறம் அன்கிளைம்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சிவ் இன்கமில் வந்து என்னென்ன டாஸ்க் மூலமாக நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்சிவ் இன்கமில் வந்து இவ்வளோ ஆம்ஸ்டர் டோக்கன்ஸ் வந்து வந்திருக்கு, ஏர்னில் ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரெஃபரல் ஆட் பண்ணுறது மூலமாக, அச்சீவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கீஸ். இது வந்து ஒவ்வொருத்தவங்க இந்த டாஸ்க்கெலாம் வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும். சில பேர் வந்து பர்சிவ் இன்கம் வந்து அதிகமாக வச்சுருப்பீங்க, அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து அதிகமாக வரும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து பர்சிவ் இன்கம்க்கு வந்து கொடுக்கல. அதே சேம் தான் ரெஃபரலுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து ஆம்ஸ்டர் டோக்கன்ஸ் வந்து கொடுக்கல. இந்த மெயினாக பார்த்திங்கன்னா கீஸுக்கு தான். கீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்த அப்டேட் இந்த கீஸுன்னு கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் அந்த கீஸை எவ்வளோக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் அதிகமாக வந்து ஆம்ஸ்டர் டோக்கன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி அந்த கீஸை வந்து சில பேர் வந்து பாட் மூலமாக ஜென்ரேட் பண்ணாங்க அந்த ரிவார்ட் கோட்ஸ்லாம். ஆனால் அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து நிறைய பேர் இது மாதிரி ஆம்ஸ்டர் வந்து ஸ்கேமு, எல்லார் அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் ட்வீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க கமெண்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணாங்க. அது மூலமாக வந்து ஆம்ஸ்டர் வந்து சில பேரோட அக்கௌண்ட்டை மறுபடியும் வந்து ரீசெக் பண்ணி சில பேருக்கு வந்து மறுபடியும் அந்த பேனை வந்து எடுத்து விட்டுருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து பேன் ஆகிருக்கு அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். இதில் இந்த ஆம்ஸ்டர் காம்பெட்டில் வந்து டோட்டல் ஆம்ஸ்டர் வந்து நம்மளுக்கு இவ்வளோ காயின்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து வரும், நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருந்தா எவ்வளோ டோக்கன்ஸ் வரும், நெக்ஸ்ட்டு அன்லாக்னா என்ன, இதை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா, விட்ராவில் வந்து நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பினான்ஸ் கொடுத்துருக்கேன். பினான்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து இதாகும் பார்த்திங்கன்னா, அதில் வந்து நெக்ஸ்ட்டு கிளைம்னு இருந்துச்சு பார்த்திங்களா, 100 சம்திங். அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளைமில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க. ஆனால் டோட்டலில் இருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்கோமோ, வாலெட் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. செப்டம்பர் அன்றைக்கி வந்து பினான்ஸ் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு செப்டம்பர் 26 வந்து டெபாசிட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்குமே ஸ்டார்ட் ஆகிரும். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 0.01 USDயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 0.05 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஆனால் மினிமம் வந்து 80 பைசாலேருந்து ₹1 இந்த காயினோட வேல்யூ இருக்குன்னு அசப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சில இந்தியன் இதில் வந்து 9 ரூபீஸ் வர போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதுவும் உண்மைன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்ம எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுதுதான் தெரியும், எவ்வளோ காயின் எந்த ரேட்டில் வந்து இது வந்து ட்ரேட் ஆக போகுதுன்னு. ஆனால் சம் அசப்ஷன் வந்து அந்த 80 பைசாலேருந்து ₹1 தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் வந்து ஏர்ட்ராப் வந்து அவ்வளோ வரல, அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, மேபி நீங்கள் வந்து லெஜிட்டாகவே ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இந்த பாட் மூலமாக கீஸ் ஜென்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டையும் வந்து ஆம்ஸ்டர் வந்து ரீசெக் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கலாம். சில பேருக்கு வராதவங்க என்ன பண்ணலான்னா, சீசன் 2 வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ப்ராஃபிட் பர் ஹவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னுமே சான்ஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு கிளைம் வந்து இந்த டோக்கன்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சீசன் 2ஓட ஏர்ட்ராப் வந்து வரும். அப்போ வந்து நம்ம வந்து இப்போலேருந்து ஸ்டார்டிங்லேயே இருந்து இது வந்து இதில் இருக்கிற டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் பர் ஹவர்லாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சீசன் 2லேயும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வந்து கிடைக்க வந்து சான்சஸ் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா சீசன் 2லேயுமே வந்து அவங்க வந்து இந்த ஏர்ன் டாஸ்கில் வந்து யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசன் 1ல் வந்து ஸ்கின்ஸு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்ம லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து
அன்லாக் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து நம்ம காயின்ஸ் கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் 2ல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நான் எல்லாமே அன்லாக் பண்ணிட்டேன். நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லா ஸ்கின்னுமே வந்து அன்லாக்குன்னு இருக்கும். எல்லாமே வந்து ஃப்ரீ தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கின்ஸுமே வந்து எல்லாமே நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. தென் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்மளோட ஏர்ட்ராப் காயின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் நம்ம எக்ஸ்சேஞ்சில். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இதோட இந்த காயினோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆம்ஸ்டர் காயின் மூலமாக நம்மளுக்கு வந்து லேக்ஸில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. அப்படிலாம் இருக்காது. மேக்ஸிமம் மினிமம் ப்ராஃபிட் தான் வரும். யார் வந்து ரொம்ப ரெஃபரல்ஸ் அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்து நிறையா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மேபி ஒரு 10,000 to 20,000 கிட்ட வரலாம். மினிமலாக பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 4,000லேருந்து 10,000க்குள்ளே வரலாம் என்னோடய அசப்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இதை மாதிரி நிறைய ஏர்ட்ராப் வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்கையும் நான் இந்த வீடியோக்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் பற்றி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லியுமே வந்து போஸ்ட் போடுவோம். என்னென்ன ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் வருது எல்லாமே நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.